வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல ஏற்காட்டுக்கு ஜோடியா கிளம்புன நம்ம ஸ்ரீஜா ராகவ், இந்த ஜோடிக்கு சிந்தாமணி ஒரு சொக்குப்பொடி வைத்தியத்தை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி விடுறாங்க. இதை எப்படியாவது ராகவுக்கு கொடுத்துரு, அது பிறகு அவன் பார்க்க இடம் எல்லாம் நீ நின்ன மாதிரி தான் இருக்கும், உன்னோட காதல் வலையில ராகவ் விழுந்துருவான், அது பிறகு உங்க லைஃபை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு அந்த இடத்துல இதை மட்டும் கொடுத்து பாரு அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. நம்ம ஸ்ரீஜாவும் ராகவ தன் கைக்குள்ள கொண்டு வரதுக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு வாங்கி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா அலங்கார அம்மா என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க ராகவ் கிட்ட உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல வர்ஷினி இறங்கி வராங்க. வர்ஷினியை பார்த்த உடனே அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன வர்ஷினி எங்க கூட்டிட்டு வரணும்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொன்ன எல்லாம் இசை தான் சொன்னா. அப்பதான் நீயும் வர்ஷினி வந்தா நல்லா ஃபீல் பண்ணுவானி தான் உன்னை அவளை இங்கே வர வச்சேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நல்ல வேலை செய்திருக்கீங்க அலங்காரமா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஸ்ரீஜா ராகவுக்கு அந்த மருந்தை விட்டு கொடுத்துறாங்க. ராகவ் குடிச்சிடாங்க. ஆனால் அந்த இடத்துல ஸ்ரீஜாவை மாற்றிக்கிட்டு நம்ம வர்ஷினியை அனுப்பி விட்டுறாங்க நம்ம அலங்காரமா. அதோட பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா அரண்டு போய் வாயை பிளக்குறாங்க. நம்மளுக்கு விரிச்ச வலையில இப்போ வர்ஷினி ராகவ் கிட்ட சிக்கிட்டா. இப்போ வர்ஷினிய ராகவையும் நம்ம எப்படி பிரிக்க போறோம் அப்படின்னு அக்க போர் அடிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரீஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல தான் நம்ம ராகவ் அப்படியே இந்த ஸ்ரீஜா கூட இங்க ஹனிமூனுக்குன்னு வந்திருக்கு, எனக்கு இங்க சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு செல்லை நோண்டிட்டு இருக்க நேரம் தான் அலங்காரம்மா கால் பண்ணுறாங்க. எந்த பாரு ராகவ், உனக்கு ஒரு பரிசு கொண்டிருக்கேன், வந்திருக்கேன், இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா ஏற்காட்டுக்கு வந்திருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம் அலங்காரம்மா, சரி நான் வாரேன் அப்படின்னு கீழே போய் பார்க்குறாங்க. அலங்காரம்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன பரிசு, எதுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, அது என்னது அப்படின்னு சொன்னால் நீ உள்ளதுலேயே சந்தோஷப்படக்கூடிய பரிசு தான் அப்படின்னு காரில் இருந்து நம்ம வர்ஷினியை இறக்கி விட்றாங்க. அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா இங்கே ராகவ தன்னோட வலையில் சிக்க வைக்கணும். அவனுக்கு எல்லா இடமும் இப்போ என்ன பார்க்குற மாதிரியே தெரியணும், அந்த வர்ஷினி எல்லாம் தெரியக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு அந்த சிந்தாமணி அத்தை கொடுத்த அந்த லேகியத்தை கொடுத்துடலாம் பாலில் கலந்து அப்படின்னு கலந்து வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இசை எப்படியாவது காம்படிஷனில் ராகவ கலந்துக்க வைக்கணும். ஏற்காட்டுக்கு ஹனிமூன் ட்ரிப்புனே வந்ததே இதுக்கு தான். ஏற்காட்டில் தான் இந்த காம்படிஷன் நடக்குது. அதில் விஷாலை கலந்துக்க வச்சு அவனோட ஆசை லட்சிய கனவை நான் அடைய வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல துடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அலங்காரம்மா நம்ம இசை சொன்ன மாதிரி வர்ஷினியை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இனி ராகவ் கூட ஒப்படைக்க வேண்டியதுதான். ராகவும் வர்ஷினியும் ஜோடி தான் நல்லது. அந்த ஸ்ரீஜா பித்தலாட்டக்காரியை கண்டாலே எனக்கு வயிறு எரியுது. அவ கூட எல்லாம் ஹனிமூன் ஆகும் அப்படின்னு அந்த இடத்துல கோவத்தோடு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா அந்த மருந்தை பாலில் போட்டு வச்சுக்கிட்டு காவல் இருக்கிறாங்க. ராகவ் வராங்க, மடக்கு மடக்குன்னு கொடுக்குறாங்க. அதோட ராகவ் ரூமில் நிற்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜாவை ஒரு ஃபோனை போட்டு வெளியே அனுப்பி பேசுகிற மாதிரி வராங்க. அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க வச்சுறாங்க நம்ம வர்ஷினி வந்ததோட வர்ஷினியோட அப்படியே கெட்டி பிடிச்சி நம்ம ராகவ் சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வர்ஷினி அடடா இது என்ன அப்படின்னு ஏன் ராகவ் இப்படி நடந்துக்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் நம்ம ராகவ் என்ன வர்ஷினி நீ பார்க்க இடத்துல எல்லாம் நீ நான் தான் தெரியா, இப்போ ஸ்ரீஜா பாலை தான் இதில் கலந்து வச்சிருந்தா, அதை தான் எடுத்து குடித்தேன், ஆனால் எப்படி நான் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை, ஏன் ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தெரியலை, என்னன்னு தெரியலை வர்ஷினி அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் நம்ம வர்ஷினி ராகவோட சேர்ந்து இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கதவை திறந்து உள்ளுக்கு வர நம்ம ஸ்ரீஜாவுக்கு அப்படியே ஆடி போகிறாங்க. என்ன இந்த வர்ஷினி எப்படி இங்கே வந்தா, அதுவும் இந்த பாலில் நம்ம சிந்தாமணி சித்தி கொடுத்து அந்த பொடியை தானே கலந்து வச்சோம், அப்படின்னா இவங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்கும் போல அப்படின்னு அந்த இடத்துல செமையாக நம்ம ஸ்ரீஜா கண்ணை உருட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் வர்ஷினி அந்த ரூம்லேருந்து வெளியே போகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம இசை எப்படியோ வர்ஷினியை இங்கே வர வச்சாச்சு. ஆனால் இந்த வர்ஷினி வந்தால் கண்டிப்பாக ஸ்ரீஜா விஷால் பக்கத்தில் கவனத்தை திருப்ப மாட்டா. அதனால எப்படியாவது காம்படிஷனில் கலந்துக்க வைக்கணும். இந்த சைடு
ஏன்னா இல்லாட்டினா நம்ம வர்ஷினியை வந்து டார்கெட் பண்ணியே இந்த ஸ்ரீஜா ஏதாவது பண்ணுவா. நம்ம வர்ஷினி மட்டும் இங்கே வராட்டா எப்படினாலும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம விஷாலை வந்து இந்த காம்படிஷனில் கலந்துக்க கூடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெட்சை போட்டுறாங்க. ஆனால் நம்ம ராகவுக்கும் வர்ஷினிக்கும் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டி அப்படின்னு வந்து அலங்காரமாக வந்து தொடங்கி விளக்கேற்றி தொடங்கி வச்சுட்டாங்க அப்படின்னே வந்து அந்த இடத்துல சொல்லணும். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது, இங்கே எங்களுக்கு ஹனிமூன்னு நினச்சா இங்கே வந்து அந்த வர்ஷினி வந்து ராகவ கூட வந்து ஒன்று கொண்டா இருக்கிறா அப்படின்னு வந்து சொன்னோன்னே, என்னம்மா சொல்கிற? ஆமாம், இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது, எங்களுக்கு நீ வந்து பிளான் பண்ணி வந்தா இந்த வர்ஷினி எப்படி இங்கே வந்தானி எனக்கே தெரியல, ஆனால் இங்கே வர்ஷினியை வந்திருக்கா. அதே நேரத்தில் இந்த காம்படிஷனில் எப்படியாவது இசை வந்து விஷாலை கலந்துக்க வைக்கணும் அப்படின்னு வந்து முயற்சிக்கா. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அவன் கலந்துக்க முடியாமல் எதையாவது பண்ணேன்னு சொன்னாலும் நீ வந்து நான் பார்த்துக்கிடுவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்போ என்னம்மா ஆச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு ஒன்றுமே புரியலை, நான் ஒரு ஸ்கெட்சை போட்டுட்டு என்னென்னமோ கொண்டு வந்தா இங்கே என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழம்பி தவிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா. இந்த சைடை பார்த்தோம்னா நம்ம அலங்காரமாக எப்படியோ வர்ஷினியையும் சேர்த்து வச்சிட்டோம், அது ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு வந்து அலங்காரமாக நம்ம வந்த திட்டத்தை நிறைவேற்றிட்டோம், எல்லாமே இசையோட பிளான் தான், அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு. இந்த ஸ்ரீஜாவை பார்க்க நேரமே ஆத்திரமாக வருது, எப்படிப்பட்ட ப்ராடு இவன். ஒன்றா இந்த வீட்டுக்கு சுபத்ராவுக்கு சரியான மருமக வர்ஷினி தான், அது கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து நம்ம அலங்காரமாக வந்து நிற்கிறாங்க. அடடா, இங்கே அலங்காரமும் வந்திருக்கா, இந்த அலங்காரத்தோட வேலையை தானே இந்த வர்ஷினியை கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தோட வந்து கொந்தளிக்கிறாங்க. நம்ம அலங்காரத்துக்கும் வர்ஷினிக்கும் ஆப்பு வைக்கணும், இங்கேருந்து அவங்கள ஓட விடணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வந்து ஸ்ரீஜா தில்லுமுள்ளு வேலைகளை ஈடுபடாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா காம்படிஷன் நடக்குது, அதில் வந்து விஷாலை எப்படியாவது நீ வந்து ஏட்டிக்கு போட்டியாக நம்ம இசை வந்து சொல்லி நம்ம விஷால் வந்து சரி நான் இந்த காம்படிஷனில் நான் சேரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிட வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்தில் காம்படிஷனில் வந்து பட்டையும் நூற்று நம்ம விஷால் வந்து ப்ரைஸை வின் பண்ணிடுறாங்க. நம்ம விஷாலின் ஆசை கனவு, எனக்காக அவன் வந்து இதை சேராமல் கூடாது அப்படின்னு வந்து நினச்சான். ஆனால் இப்போ நான் அவனை சேர வச்சுட்டேன், இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவன் எனக்காக எதுக்காகவும் இந்த இதை விடக்கூடாது, இந்த இசை கலையை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கனவு உனக்கு வந்து நிறைவேறிட்டு விஷால், நீ இதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்ட, இப்போ இந்த ஏற்காட்டிலே வந்து நிரூபிச்சுட்ட, நீ தான் இப்போ உள்ளதிலே பெரிய பாடகர் அப்படின்னு உள்ள கோப்பையும் வெஞ்சிட்ட அப்படின்னு சொன்னார். ஆமாம், இதெல்லாம் எனக்காக தான் பண்ணேன், உனக்காக இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னேன். என் கணவர் தானே ப்ரைஸ் வாங்கினதில்ல, இல்லை எனக்கு சந்தோஷம் இருக்க தானே செய்யும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் நம்ம விஷாலும் இசையும் வந்து சேராங்க. நம்ம திட்டம் போட்டோம், அப்பா வந்து இல்லை விஷாலை எப்படியாவது சேர விடாமல் பண்ணுவேன்னு சொன்னாங்க, ஆனால் அவங்களையும் திட்டத்தையும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு ஆனால் நம்ம எது போட்டாலும் முறியடிச்சு இந்த விஷாலம் இந்த ப்ரைஸை வந்து வாங்கிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோட கொந்தளிக்கிறாங்கங்க நம்ம ஸ்ரீஜா.